இது வந்து குதிரை சிலை. கொஞ்சம் என்ன சொல்கிறது, வேகமாக வரதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஹாய் மக்களே, வெல்கம் டு கிரேசி தமிழ் மணிக்கலான். ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செங்கோட்டில் இருக்க அர்த்தநாதீஸ்வரர் கோயில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ போன வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைனாமலை போயிருப்போம். நைனாமலையில் பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்கிறது, அந்த ரோடு வந்து லிட்ரலி வந்து அது ரோடுன்னே சொல்ல முடியாது, சும்மா ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் வந்து இன்னும் அது முழுமை அடையலை. இன்னும் பாருங்கள், திருச்செங்கோடு வந்து இன்னும் 30 கிலோமீட்டர் போகணும். நைனாமலை மேலே பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து போகிற இடமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருந்தது, பார்த்து தான் போகணும். குரங்கு தான் ஏகப்பட்ட குரங்கு இருக்குது. நீங்கள் என்ன கொண்டு போனாலும் அங்கே பத்திரமா வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு குச்சியை எடுத்துகிட்டு போயிருங்க, இதான் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம திருச்செங்கோடு போயிட்டு ஆக்சுவலாக வந்து அங்கே 2 மணிக்கு வந்து நட சாத்துது. நான் நைனாமலை போயிட்டு இப்போ திருச்செங்கோடு போயிட்டுருக்கேன். அதுலேயே நம்ம இப்போ அர்த்தநாதீஸ்வரர் கோயில் போகிற வழிக்கு வந்தாச்சு. இல்லை இறங்கிட்டு இருக்காங்க, நம்ம இப்போ தான் வந்து ஏறவே போகிறோம். ஜிபே இருக்காண்ணா? கேஷ் இல்லையாண்ணா? சரி வந்து வேணா தட்டாண்ணா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலருக்கு வந்து 10 ரூபாயோ, 4 வீலருக்கு 20 ரூபாயோ வாங்குறாங்க. நம்ம இப்போ எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போனால் மட்டும்தான் இந்த சாமியை பார்க்க முடியும். நான் சொன்னலையே அந்த ரோடு நல்லா இருக்குன்னு சொல்லி, அது இதுதான். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் வந்து சேர்ந்து இருப்பாங்க. அதான் அர்த்தநாதீஸ்வரர். இந்த கோயிலுக்கு வந்து நிறைய வந்து ஹிஸ்ட்ரி சொன்னாங்க. நான் பெருசாக ஒன்றும் நான் படிக்கலை, ஆனால் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. போட்டிருது விக்கிபீடியாவில் தான் போட்டிருந்தேன், ப்ளஸ் யூடியூப் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லியிருந்தாங்க. நம்ம மேலே யாராச்சும் அர்ச்சகர் இருந்தாங்கன்னா அவர்கிட்ட வந்து நம்ம கேட்போம் இந்த மாதிரி இந்த கோயிலை பற்றி சொல்ல சொல்லி. நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தோம் ஆக்சுவலாக கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. அது வந்து நல்லா இருந்தது. அவங்களுக்குலாம் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தையா பிறந்துருச்சு, ஆனால் நமக்கு மட்டும் இன்னும் கல்யாணம் ஆகலை. கம்மியாக பண்ணிக்கலாம், அது வேறு விஷயம். இருந்தாலும் சொல்கிறேன், பாருங்க ரோடு எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. ஏதாச்சும் அடித்து பிடிச்சி போயிடணும். ஒரு 15 நிமிஷம் அங்கே வருங்க, இருந்தால்தான் இந்த ரோடு சூப்பராக இருக்குன்னு. கொஞ்சம் டேஞ்சரஸும் கூட, ரோடு சின்னது, பட் ஆனால் நல்லா இருக்கும். ஓகேங்க, நான் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். நல்லா இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க, பாருங்க ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லி. அங்கே வர காரெல்லாம் அப்படியே தெரியுது. கொஞ்சம் என்ன சொல்கிறது, வேகமாக வரதை அவாய்ட் பண்ணிக்கணும், பிகாஸ் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். பாருங்க, இதை பார்க்கும்போது கொடைக்கானலோட வளைவு தான் ஞாபகம் வருது. கொடைக்கானல் போய் நாங்கள் தங்கியிருந்த ரூம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கு பேர் கூட ஏதோ ஒரு ரெசார்ட்டு தான், இதில் கூட போட்டிருப்பேன் கொடைக்கானல் வீடியோவில் கூட. அது பயங்கரமான ரெசார்ட்டுங்க, ஒர்த்துன்னு சொல்லலாம். வெறும் 3500 தான் என்னவோ பே பண்ணோம். பட் ஆனால் அதுக்கு உண்டான அமெனிட்டிஸு, அப்புறம் நைட்டு ஃபுட்டு வந்து அன்லிமிட்டடுங்க. நைட்டு சப்பாத்தி அன்லிமிட்டடு, அதுக்கப்புறம் தோசை அன்லிமிட்டடு, நல்லா இருந்தது. கொடைக்கானல் போனீங்கன்னா அந்த ரெசார்ட்டை கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுங்கள். எங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது, நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க பர்சனாக இருந்துச்சுன்னா ஓகே, உங்களுக்கு எது ஓகேவோ வருங்க. அவ்வளோதான், வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் மேலே போகுமா, போக விடுவாங்களா, போகலான்னு நினைக்கிறேன். போகலாம். அப்புறம் வந்தாச்சு, அவ்வளோதான். எப்படியும் அடிச்சு பிடிச்சி வந்துட்டேன். போயிட்டு எப்படியோ சாமியை பார்த்துட வேண்டியதான். ஸோ இந்த மலைக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்கோடுன்னு இன்னொரு பேர் இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து பார்க்கும்போது இந்த மலை வந்து கொஞ்சம் சிகப்பு கலரில் இருக்கிறனால இதுக்கு வந்து செங்கோடுங்கிற மாதிரியும், இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா நாககிரிங்கிற பேரும் இருக்குது. நாக வடிவத்துலேயும் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ மொத்தமாக இதுக்கு பார்த்திங்கன்னா 1200 படிக்கட்டு இருக்குது. கீழேருந்து வரலாம், மேலே வண்டியிலேயே வந்துடலாம். நான் வந்து டைம் ஆனதுனால மேலே வண்டியிலேயே வந்துட்டேன்.
ஸோ 60வது படியில் பார்த்தீங்கன்னா ஒரு படி இருக்குது. அந்த படியில் வந்து சத்தியம் செஞ்சோம்னா வந்து நம்ம நீதிமன்றத்தில் உண்மை கூறினதுக்கு வந்து அது ஈக்குவலாக சொல்கிறாங்க. அது வந்து சத்திய படிக்கட்டாமா. இங்கே தலைவரிசம்னு ஒரு இடம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாணத்தில் வந்து தடை இருக்கிறவங்க, அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் வந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்குன்னா அவங்கெல்லாம் இங்கே வந்து ஒரு கயிறோ இல்லை தொட்டிலோ கட்டி சாமி கும்பிட்டுக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம அர்த்தநாதீஸ்வரர் கோயிலோட மூலவர் பார்த்தீங்கன்னா வெள்ளை பாசானத்தில் ஆன சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். அவரோட பாதங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி வந்துட்டு இருக்குமாமா. அந்த தண்ணி தான் வந்து தேவ தீர்த்தங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்க ஆதிகேசவ பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மாழ்வார்னால மங்கள சாஸ்திரம் செஞ்சவங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். மகளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்செங்கோடு மலை ஏறி அர்த்தநாதீஸ்வரர் கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருக்கார், பட்டீஸ்வரரா ஏதோ சொன்னாங்க. ஸோ அவரை பார்க்க போகலான்னு பார்த்தா 1.5 கிலோமீட்டராம்மா. மறுபடியும் மேலே ஏறுற அளவுக்கு நம்மளுக்கு தெம்பு கிடையாது. அதனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு கீழே இறங்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கு. அங்கே ஒரு மலை இருக்குது, அது என்ன மலைன்னு தெரியல. அங்கே போகணுமா அந்த டாப். ஸோ நம்மளால முடியாது, நம்ம கீழே இறங்குவோம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் மட்டும் ஃபேமஸ் கிடையாது. செங்கோட்டு வேலவர்னு சொல்லி முருகன் கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பெருமாள் கோயில் இருக்குது, நாயன்மார்கள்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலபைரவரும் இருக்கார். ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதக நோட்டு, அதுக்கப்புறம் ராகு கேது தோஷம் உள்ளவங்க அவங்கெல்லாம் இங்கே வந்து அவங்க ஜாதக நோட்டை வச்சு சாமி கும்பிட்டு போகிறத நான் பார்த்தேன். ஸோ இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் சண்டை இருந்ததுன்னா நிவர்த்தி ஆகும். அந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படியோ கஷ்டப்பட்டு கரெக்டாக டைமுக்கு வந்தாச்சு. அதே மாதிரி சாமியும் பார்த்தாச்சு நல்லா. இப்போ நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். மேலே போகலான்னு பார்த்தா நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் மேலே போகணுமா. பட்டீஸ்வரனும் அதுக்கப்புறம் ஒரு சிவலிங்கமும் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது ஏறி இறங்கி வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சரின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள் கோபுரம், இன்னும் அந்த காலத்து கோயிலாட்டிருக்கு. ஸோ பார்க்க நல்லா இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இது வந்து குதிரை சிலை, இது யாழி, அதுவும் யாழி. ஸோ குதிரை சிலை, யாழி, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ சிவன் கோயிலில் ஃபஸ்ட் டைம் வந்து வந்து பெருமாளை பார்த்தது இங்கே தான். இருக்காரா இல்லைன்னு தெரியல, பட் நான் இங்கே பார்த்தது தான் ஃபஸ்ட் டைமு. இது வந்து பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்கும் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ராமன் தெரியுதான்னு தெரியல. ஓ நமோ நாராயணன் இருக்கோம் அது. இது நாயன்மார்கள் நினைக்கிறேன். நாயன்மார்கள் எத்தனைன்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுவேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அருள்மிகு ராமநாதர் பர்பர்தினியம் இந்த மாதிரி போட்டிருக்கு. ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு பேர் போட்டிருக்கு, ஒரு லிங்கம் இருக்குது. இது அருள்மிகு பிருத்திவி, இது அருள்மிகு அப்பு, இது அருள்மிகு தேசயம், இதுக்கு நேம் இல்லை. இவருக்கு அருள்மிகு ஆகாசம், அருள்மிகு மனோன்மணி. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் இருக்குது. இதுதான் வந்து அர்த்தநாதீஸ்வரர் கோயில். நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். போயிட்டு முடிஞ்சால் குளிக்க போகலாம், சைடாக வீட்டுக்கு போயிடலாம். மக்களே இப்போ வந்து நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. ஸோ மணி இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு? டைம் சொல்கிறேன், 2:30 ஆயிடுச்சு. நான் உள்ளே போனது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2 மணிக்கு முன்னாடி போயிட்டேன். ஒரு 1:37க்கு போயிட்டேன்னு நினைக்கிறேன். சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஊருக்கு போக வேண்டியதுதான். பாய்க்கு கால் பண்ணி பார்ப்போம். அவர் வந்து கிணத்துக்கு போகலான்னு சொல்லியிருந்தார்ல, அது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிணத்துக்கு போகலாம். ஓகே மக்களே, நம்ம இன்னொரு வீடியோவில்
இன்னொரு மலைக்கு இல்லை வேறு எங்கேயாச்சும் போகிறப்ப நான் வரேன். அப்படி இல்லைன்னா இந்த கிணறுக்கு போகிறோம்ல, அது நல்லா இருந்ததுன்னா வீடியோ எடுத்து அதுவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஓகே மக்களே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.